ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் இன்ஃபினிட்டி வியூ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு செட் ஆஃப் மூவிஸ் பார்க்க போகிறோம். இந்த செட் ஆஃப் மூவிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கலந்த ஒரு மூவி தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பார்க்குற இந்த ஹாரர் மூவிஸ் எல்லாமே நீங்கள் நைட் டைமில் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் இதில் பாதி படம் பார்த்திங்கன்னா 18+ன்றதுனால ஃபேமிலியோட பார்க்குறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணுன்றது பார்க்குறவங்ககிட்ட ஒரு டிஸ்க்ளைமராக நான் கேட்டுக்கிறேன். ஸோ வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இன்டு தி மிரர்ஸ் அப்படின்ற படம். ஸோ இந்த படத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கார்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுறாருன்னா அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. அவருக்குன்னு சில பேக் ஸ்டோரிஸ் இருக்கும். அது படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகணுன்னு நினச்சிட்டு வராரு. பட் அங்கே வேலைக்கு வர இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மிரருக்குள்ளே ரொம்ப ஹாண்டடான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த படத்தில் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு ஜாப்பனீஸ் மூவின்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்பவே ரொம்ப 18+ இருக்கிறதுனால இது ஃபேமிலியோடு பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹாரர் எலிமெண்ட் இதில் நிறையா இருக்கும். அதனால் நைட் டைமில் பார்க்குறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் படம் பார்த்திங்கன்னா ஒன் மிஸ்டு கால் தி ஃபைனல். ஸோ இது 2006 ரிலீஸ் ஆன ஒரு ஜாப்பனீஸ் மூவி. ஸோ இந்த படத்தை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னு கேட்குறீங்கன்னா, இது ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் மிஸ்டு காலோட சீரீஸில் பார்த்திங்கன்னா நடக்கிற ஒரு விஷயந்தான். ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு மிஸ்டு கால் வரும், அடுத்த ஃப்ரெண்டு சாக போகிறத பற்றி இதில் சொல்லுவாங்க. இதில் விதி விளையாடுறது கண்ணுக்கு தெரியாது. பட் ஆனால் கோஸ்ட்டோட ப்ரெசன்ஸ் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் ஹாரரை கொடுப்பாங்க. அதனால் இந்த ஒன் மிஸ்டு கால் படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஒரு 18+ படம் தான். நீங்கள் நைட் டைமில் பார்க்குறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேமிலியோட பார்க்குறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் மூவி பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரம். ஸோ ஜென்ம நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். தி ஓமன், டேமியன் ஓமன் படத்தோட அஃபிஷியல் தமிழ் ரீமேக் தான் இந்த ஜென்ம நட்சத்திரம் படம். பட் ஆனால் இதை அப்படியே எடுக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கதையை டிஃப்ரெண்ட்டாக மாற்றி அந்த குழந்தையவும் நல்லா நடிக்க வச்சுருப்பாங்க. ஏன்னா ஓமன் படத்தில் வர பையனுக்கு ஒரு 10 வயசு கிட்ட இருக்கும். பட் ஆனால் ஜென்ம நட்சத்திரமில் வர பையனுக்கு பார்த்திங்கன்னா 5 வயசு 6 வயசில் நடிக்க வச்சுருப்பாங்க. அந்த பையனோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஒரு இன்னர் ஹாரர் கொடுக்கும். ஓமனை அப்படியே எடுக்காமல் கொஞ்சம் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்திருப்பாங்க. ஓமனில் பார்த்திங்கன்னா சாத்தானை அப்படியே போர்ட்ரே பண்ணுவாங்க. ஜென்ம நட்சத்திரமில் உல்ஃபை போர்ட்ரே பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ஜென்ம நட்சத்திரம் படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கம்மிங் டு த நெக்ஸ்ட் மூவி பார்த்திங்கன்னா ஒன் மிஸ்டு காலோட ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ இந்த பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதே தான் ஏற்கனவே இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் மிஸ்டு காலோட கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அதில் சாகிறது அந்த இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒன் மிஸ்டு காலோட ஃபஸ்ட் பார்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் ஒரு விதமான ஹாரர் மூவி தான். பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. 18+ கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் மூவி, இந்த படத்தை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருந்தாலும் இது ஹாரர் மூவின்றதுனால உங்களுக்கு ஒரு தடவை திரும்பி சஜஷன் கொடுக்க விரும்புகிறேன். தி ஆட்டோப்சி ரிப்போர்ட் ஆஃப் ஜெயின் டோ. ஸோ இந்த படத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் டோ அப்படின்ற ஒரு பொண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீட்டில் க்ரைம் சீன் நடந்திருக்கும். க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ அண்டர் கிரவுண்டில் ஜெயின் டோ அப்படின்ற ஒரு பொண்ணோட பாடி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த பாடி அட்டாப்சிக்கு அனுப்புகிறப்போ ஒரு அப்பாவும் பையனும் சேர்ந்துட்டு கூலாக அந்த அட்டாப்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அட்டாப்சி பண்ணுற இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ண ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு மேலே அவங்க கிட்ட இருக்க ஒரு ரேடியோ சொன்ன விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கும். அப்போதுலேருந்து தான் அந்த அட்டாப்சி பண்ணுற லேப்குள்ளே அமானுஷ்யமான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த படம் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி போக போக நமக்கே ஒரு மரண பீதியை தர படம் தான் இது. ஸோ இதையும் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இது ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான ஹாரர் மூவி. பட் ஆனால் இது எல்லாமே 18+ கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபேமிலியோடவும் நைட் டைம்லேயும் தனியாக பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி வேறு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூவிலையோ. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது படத்தை சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு டைரக்ட் டெக்ஸ்ட்டும் போடலாம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீடியோவில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோவில் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூ.